Hi friends, welcome to Girija's Next. Today நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து ஒரு டஸ்கி ஸ்கின் டோன் மேக்கப் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இவங்களை பற்றி நான் கொஞ்சம் சொல்கிறேன். இவங்களோட பேர் வந்து கவிதா. இவங்க ஆந்திராவில் இருந்து நம்ம அகாடமியில் பெர்மனன்ட் மேக்கப் கிளாஸ் படிக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்க வந்த டைமில் நம்மளுடைய மேக்கப் கிளாஸுக்கு ஒரு டார்க் டோன் அண்ட் வந்து டஸ்கி டோன் மேக்கப்புக்கு ஒரு மாடல் தேவைப்பட்டது. அதனால் நான் கவிதாவையே மாடலாக வச்சு இந்த மேக்கப் போட்டிருப்பேன். இவங்களோட ஸ்கின்னுக்கு நம்ம எப்படி இன்றைக்கி மேக்கப் போட்டிருக்கோன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. இவங்க ஸ்கின் டோன் பார்த்திங்கன்னா டர்ன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அங்கங்கே பிக்மெண்ட் இருக்கும் பாருங்கள், ஃபேஸில் அங்கங்கே டாட்டாக பிக்மெண்ட் இருந்தது. சரி, நம்ம வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்கின் டோன் வந்து நிறைய பார்ப்போம். அதனால் இவங்கள வச்சு நம்ம வந்து ஒரு மேக்கப் டெமோ போட்டு காட்டிடலான்னு என்னோடய ஸ்டூடெண்ட்காக நான் வந்து இவங்களையும் மாடலாக வச்சுட்டேன். இப்போ இவங்க ஸ்கின்னுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறோம். மாய்ஸ்சரைசர் அண்ட் ப்ரைமருக்கு நான் பிஎஸ்சியோட அக்வா பிளாஸ்ட்ன்ற ப்ரைமர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கன்சீல் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு வந்து ரொம்ப டீப் பீஜியம்ன்ற கலர் எடுத்து எல்ஏகல்லேருந்து நான் இவங்களுக்கு ஃபுல் ஃபேஸ் ஃபுல்லாக நான் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக அவங்க ஃபேஸே வந்து ரொம்ப டர்ன் தான் அதிகமாக இருந்தது. தவிர மார்க்குன்னு பார்த்திங்கன்னா அந்த வாய் சுற்றி மட்டும்தான் மார்க் இருந்தது. மற்றபடி டர்ன் ஸ்கின் கலரே வந்து ரொம்ப டர்ன் ஆகிருந்தது. அதனால் நான் கன்சீலே ஒரு பேஸாக கொடுத்துட்டு அதுக்கு மேலே நான் ஃபவுண்டேஷன் கொடுத்து இந்த டெக்னிக் பாருங்கள். நான் ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக அந்த எல்லேகால் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லேகால் கன்சீலர் வந்து நீங்கள் போட்ட உடனே சீக்கிரமாக அப்ளை பண்ணிவிடுங்க, இல்லைன்னா அங்கங்கே பேட்சியாக நின்றுடும். ஏன்னா எல்லேகாலில் ரொம்ப சூப்பர் கன்சீலர், ஆனால் சீக்கிரமாக நீங்கள் பிளெண்ட் பண்ணலன்னா அங்கங்கே பேட்சியாக நிற்கும். நெக்ஸ்ட் வந்து கன்சீலர் ஃபுல்லாக ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து மேக் ஃபவுண்டேஷன் தான் நான் இவங்களுக்கு யூஸ் பண்ணியிருந்தேன். மேக்கில் வந்து நான் 45ன்ற ஷேட் வந்து நான் இவங்களுக்கு எடுத்திருந்தேன். ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. இவங்க வந்து பெர்மனன்ட் கிளாஸ்க்காக தான் வந்திருந்தாங்க, பெர்மனன்ட் மேக்கப் கிளாஸ்க்காக வந்திருந்தாங்க. நம்மளுடைய கிரிஜாஸ் யூனிக்கில் பெர்மனன்ட் மேக்கப் கிளாஸஸ் அண்ட் மேக்கப் கோர்சஸ் அண்ட் பியூட்டிஷியன் பேசிக் டு அட்வான்ஸ் கோர்சஸ் எல்லாமே நம்ம வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம் அண்ட் வந்து சர்வீஸும் கொடுத்துட்ருக்கோம். அதனால் உங்கள் யாருக்கு என்ன சர்வீஸ் தேவையோ இல்லை மேக்கப் கோர்ஸ் தேவையோ யாராக இருந்தாலும் கால் பண்ணி என்கொயரி பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ NC42 அப்ளை பண்ணதுக்கப்புறம் அண்ட் ஹைலைட் ஏரியாவுக்கு நான் மீடியம் பீச் ஸ்டோனை வந்து நான் ஹைலைட்காக இவங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா ஹைலைட் ஏரியான்றது வந்து இந்த டீ ஜோன் ஏரியா தான். இந்த டீ ஜோன் ஏரியாவுக்கு நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு பவுடர் வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மெயின் வந்து நம்ம எந்த அளவுக்கு கன்சீலர் ஃபவுண்டேஷன் ஹைலைட்டர் போட்டு ஃபேஸில் ஒரு செட் பண்ணிக்கிட்டே வருவோம். கடைசியாக எல்லாத்தையும் செட் பண்ணுறதுக்கு நம்ம பவுடர் தான் மெயினாக. நம்ம போடுற ஸ்டெப் பை ஸ்டெப் போடுற ப்ரொசீஜரை அப்படியே லாக் பண்ணுறது வந்து பவுடர் தான். அதனால் நீங்கள் பவுடர் வந்து ஹைலைட் பண்ணி முடித்த உடனே பவுடர் வந்து டக்குன்னு அப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ தான் நீங்கள் பண்ண ப்ராசஸ் வந்து கரெக்டாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கரெக்டாக ஃபேஸில் வந்து செட் பண்ணி கொடுத்தா மாதிரி இருக்கும். கேக்கே ஆகாது. உங்கள் ஃபேஸ் மேக்கப் வந்து லாங் ஸ்டே இருக்கும். நான் பவுடருக்காக நான் எடுத்துருக்கிறது வந்து லாரா மெர்சியர் பவுடர் தான் நான் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு ஹைலைட் ஏரியாவில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஃபேஸ் ஃபுல்லாகவே நான் அந்த பவுடரை அப்ளை பண்ணிவிட்டு தான் நான் அடுத்து ஐ மேக்கப்புக்கு போவேன். காம்பேக்ட் வச்சும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுபோல் ஒரு மேக்கப்னு எடுத்திங்கனாவே அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், ஒரு ப்ரொசீஜர்னும் இருக்கும். உங்கள் ஸ்டைலுக்கு எந்த ப்ரொசீஜர் செட் ஆகுதோ நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணலாம். அவங்க இது பண்ணுறாங்க இவங்க இது பண்ணுறாங்க நீங்கள் அந்த தாட்டுள்ளே போகாதீங்க. உங்களுக்கு நீங்கள் சில ப்ராடக்ட்லாம் கரெக்டாக வச்சுருப்பீங்க, அந்த ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு கரெக்டாக செட் ஆச்சுன்னா நீங்கள் அதை வச்சே நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு ஹெச்டி மேக்கப் கொடுக்கலாம். அதுக்குன்னு ரொம்ப லோ காஸ்ட்டான ப்ராடக்ட் வச்சுக்காதீங்க. உங்களுக்குன்னு பெஸ்ட்டான ப்ராடக்ட் வந்து வாங்கிட்டு அதுக்கேற்ற ப்ராடக்டை யூஸ் பண்ணி நீங்கள் மேக்கப் கொடுத்தாவே கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து ஹை ரேஞ்ச் தான் வைக்கணும், அவங்களுக்கு தான் மேக்கப் கரெக்டாக, அதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்கள் கையில் இருக்கிற ப்ராடக்டை வச்சு நீங்கள் நல்ல ஒரு பெஸ்ட்டான மேக்கப் கொடுக்கலாம். ஆனால்
எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா மார்க்கெட்டில் நிறைய டூப்ளிகேட்லாம் கிடைக்கிது. அதனால் நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட் வந்து ஒரிஜினலாக ஃபஸ்ட் குவாலிட்டியான்றதை மட்டும் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக மேக்கப் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஐ மேக்கப்புக்கு நான் பேஸ் கலர் வந்து யூடா பியூட்டியிலேருந்து தான் எடுத்திருக்கேன். யூடா பியூட்டி ரோஸ் கோல்ட் பேலட்லேருந்து நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இவங்களுக்கு டைம் இல்லாததுனால நான் சீக்கிரமாக ஒரு மார்னிங் முகூர்த்தம் மேக்கப் பண்ணால் எப்படி பண்ணணும் அப்படின்ற டெக்னிக்கு தான் நான் இந்த மேக்கப்பில் ஃபுல்லாக உங்களுக்கு காட்டியிருந்தேன். ஏன்னா மார்னிங் வந்து நமக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் மோஸ்ட்லி ஐ மேக்கப் கையில் தான் பண்ணுவேன். அதனால் இந்த மேக்கப் வந்து ரொம்ப டைம் எடுக்காமல் வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ளேயே ஐ மேக்கப் முடிக்கிற மாதிரி நான் வந்து இந்த மேக்கப் அவங்களுக்கு கிளாஸில் பண்ணி காட்டியிருந்தேன். ஃபஸ்ட்டு பேஸாக வந்து நான் ஒரு லைட் ரெட் கலர் எடுத்து நான் ஃபுல்லாக கண்ணுக்கு அவுட்டர் கார்னர்லாம் நல்லா ட்ரா பண்ணிக்கிட்டு கையிலேயே நான் வந்து கிளிட்டர் ஷேட் வந்து அப்ளை பண்ணேன். ஃபைனலாக ஸ்மோக்கிக்காக நான் வந்து அதே டார்க் ப்ரௌன் ஷேட் இருக்கும் ரோஸ் கோல்ட் பேலட்டில், அந்த டார்க் ப்ரௌன் எடுத்து அவுட்டர் கார்னரில் நான் லைட்டாக ஸ்மோக்கிக்காக லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கினேன். இவ்வளோ தான் நான் பண்ணேன் ஐ மேக்கப். அந்த மேக்கப்பே உங்களுக்கு முகூர்த்த லுக்குக்கு கண்டிப்பாக அதுவே போதுமானது. ஏன்னா மோஸ்ட்லி முகூர்த்தம்னும்போது கூரை புடவை அண்டு வந்து பட்டு எடுப்பாங்க. இது ரெண்டும் தான் மோஸ்ட்லி வேர் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த மேக்கப் லுக்கே போதும். மெயின் நமக்கு டைம் இல்லாத போது ரொம்ப நேரம் வச்சு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. சட்டுன்னு என்ன பண்ண முடியுமோ நம்ம அந்த ஒர்க்கை பண்ணி ஆனால் அதுலேயும் பெஸ்ட்டாக கொடுக்கணும். ஃபைனலாக நம்ம வந்து ஐலைனர் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். ஐலைனருக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து ஃபாரெவர் 52ஓட ஐலைனர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஜெல் லைனர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச வரையும் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே வாட்டர் ப்ரூஃபாக யூஸ் பண்ணுங்கள். மார்னிங் மேக்கப் அதுவும் கண்ணுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னும் போது கொஞ்சம் அவங்க சென்டிமெண்ட்டாக அழுவாங்க, அதெல்லாம் இருக்கும். அந்த டைமில் வந்து மை கலையக்கூடாது. அதனால் முடிஞ்ச வரையும் வாட்டர் ப்ரூஃப் ப்ராடக்ட் தான் நீங்கள் வந்து மேக்கப்புக்கு யூஸ் பண்ணணும். இப்போ லைனர் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆக்சுவலாக அவங்களுடைய ஐப்ரோ வந்து மைக்ரோ பிளேடிங் பண்ணதுனால நான் ரொம்ப ப்ராப்பர் லைன் கொடுக்கல. மேலே லைட்டாக அவங்களுக்கு பவுடர் மட்டும் ஐப்ரோவுடைய டெஃபினேஷன் பவுடர் இருக்குல்லையே அதை எடுத்து லைட்டாக அந்த லைனுக்கு மேலேயே லைட்டாக ஒரு லைன் கொடுத்துருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிரிஜாஸ் யூனிக்ஸில் எல்லா கிளாஸஸும் போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டா பேஜ் வந்து சேம் கிரிஜாஸ் யூனிக் தான் இன்ஸ்டாவோட ஐடியும். இன்ஸ்டா ஐடியும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக லைக் கொடுங்க. எனக்கு இன்ஸ்டாலேயும் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். இன்ஸ்டாவில் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் நிறைய அதுலேயும் லைவில் வரலான்ட்டு ஐடியாவில் இருக்கேன். முடிஞ்சால் இன்ஸ்டா பேஜ் போய் செக் பண்ணிவிட்டு எனக்கு ஃபாலோ பண்ணுங்கள். மஸ்காரா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இன்னொன்று சொல்ல மறந்துடுறேன், இவங்க வந்து ஐலாஷஸ் ஃபிக்ஸிங்கும் பண்ணியிருந்தாங்க. இவங்க படிக்க வந்தாங்க. எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராக்டிஸ் செக்ஷனுக்கு தேவைப்படும் போது இவங்களே டெமோக்கும் உட்காந்துட்டாங்க. அப்போ ஐலாஷஸ் வந்து பெர்மனண்ட் ஐலாஷஸ் ஃபிக்ஸிங் பண்ணியிருந்ததுனால நான் லேஷஸ் எதுவுமே அவங்களுக்கு வைக்காமல் ஜஸ்ட் மஸ்காரா மட்டும் நான் அப்ளை பண்ணி அவங்களுக்கு அந்த ஐ மேக்கப்பை ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிப் லைனர். நான் எப்போயுமே அவுட்லைன் கொடுத்துட்டு தான் நான் வந்து லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவேன். இவங்களுக்கு நான் எடுத்திருக்கிறது வந்து டார்க் ஷேட் எடுத்திருந்தேன். டார்க் ஷேட் வந்து ஜஸ்ட் கோல்ட் பேலட்டில் நிறைய கலர்ஸ் இருக்கும். அதில் இருக்கிற டார்க் ஷேட் எடுத்து நான் அவுட்லைன் கொடுத்துட்டு லைட் அதுலேயே பிங்க் வித் ரெட்டு மிக்ஸ் ஆன மாதிரி நான் ஷேட் வந்து அவங்களுக்கு லிப்பில் கொடுத்துருந்தேன். அது ஃபோட்டோஸில் இப்படி தெரியுது. அண்டு வந்து இந்த லுக்கு வந்து நீங்கள் மார்னிங் முகூர்த்தத்துக்கு சில பிரைட் வந்து ரொம்ப பிரைட்டாக வைப்ரண்ட்டாக கலர் கேட்பாங்க. இவங்க கேட்டது வந்து ஒரு செட்டில்டாக இருந்தால் ஓகே மேம். நாங்கள் சரி ஓகே, ஏன்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸை வந்து மார்னிங் அவங்களோட கிளைண்ட் எல்லாமே செட்டில்டான மேக்கப் தான் மேம் கேட்பாங்க. சரி, அப்போ அந்த மேக்கப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணியிருந்தோம். இந்த லிப்ஸ்டிக் வந்து இவங்க டஸ்கி டோனாக இருந்தாலும் அந்த லைட் கலர் ஷேட் கொடுத்தாலும் அவங்களுக்கு அந்த டோன் வந்து எடுத்து கொடுக்கணும். அந்த மாதிரி நம்ம எப்படி லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதுன்றது டெக்னிக் தான் நம்ம இந்த கிளாஸில் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், அவங்க டஸ்கி ஸ்கின் தான். ஆனாலும் அவங்களுக்கு போட்ட லிப்ஸ்டிக் வந்து அவங்க ஸ்கின்னை வந்து ஒரு டல் பண்ணாமல் லிப்ஸ்டிக் தான் நல்லா பிரைட்டாக எடுத்து கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி டெக்னிக் தான் நம்ம வந்து கிளாஸஸில் மெயினாக அதெல்லாம் தான் சொல்லி கொடுப்போம். இப்போ கான்டோர் பண்ணிகிட்ருக்கேன். கான்டோர் வந்து
சேம் ஆப்பிள் ஆஃப் சின்னு சொல்லுவோம் இல்லையா, சீக்ஸு, அந்த ஏரியாவில் வந்து நம்ம ப்ளஷ்ஷுக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த சீக்ஸுக்கு டவுன் ஏரியாவில் தான் நம்ம வந்து கான்டோர் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஆப்பிள் ஆஃப் சீக்ஸில் வந்து என்ன பண்ணணும், ப்ளஷ் அப்ளை பண்ணணும். சீக்ஸ்க்கு சீக்ஸ் போனோட டவுனில் தான் நீங்கள் வந்து கான்டோர் அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம ப்ளஷ் அப்ளை பண்ணுறோம், அதுக்கு அவங்கள லைட்டாக ஸ்மைல் பண்ண சொல்லிவிட்டு நீங்கள் லைட்டாக ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறது எல்லாமே அப்வர்டு செக்ஷனில் அப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபேஸ் வந்து டவுன்வேர்டு இல்லாமல் நல்லா பார்க்கறதுக்கு ஒரு எனர்ஜியாக போன் வந்து நல்லா தூக்கிக்கிட்டு ஒரு ஃபேஸ் வந்து சாகியானதாக தொங்கி போகும். அந்த மாதிரி தொங்காமல் ஃபேஸ் வந்து நல்லா லிஃப்ட் ஆன மாதிரி தெரியும். இந்த டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எப்பயுமே ப்ளஷ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அப்வர்டாக யூஸ் பண்ணுங்கள், டவுன்னாக போட்டுறாதீங்க. போட்டிங்கன்னா ஃபேஸ் வந்து நல்லா இருக்காது. ஃபைனலாக நம்ம வந்து ஹைலைட்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஹைலைட்டருக்கு நான் ரெவல்யூஷன் பேலட் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பேலட் பெஸ்ட்டோ நீங்கள் அதை எடுத்து கூட யூஸ் பண்ணுங்கள். எனக்கு ரெவல்யூஷன் பெஸ்ட்டு, மேக் நல்லாயிருக்கும், அண்ட் வந்து யூடா பியூட்டியும் நல்லாயிருக்கும். ஹைலைட் ஏரியா தெரியும் இல்லைங்களா, ஹைலைட் ஏரியாவில் மட்டும் நீங்கள் வந்து ஹைலைட்டர் யூஸ் பண்ணணும். ஹைலைட்டர் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து நல்ல ஒரு க்ளாஸி லுக்காக தெரியும். மார்னிங் மேக்கப் பண்ணும்போது ஹைலைட்டர் முடிஞ்ச வரையும் கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா மார்னிங் எல்லாருமே செட்டில்டான மேக்கப் தான் லைக் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் பண்ணுறது எல்லாமே கிளாஸ்க்காக பண்ணும்போது கொஞ்சம் அதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாலேஜ்க்காக நாங்கள் பண்ணி கொடுப்போம். நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு செட்டில்டான மேக்கப் தான் நீங்கள் பண்ணணும். இந்த மேக்கப்பும் செட்டில்டாக தான் வரும் உங்களுக்கு ஃபைனல் லுக்கு. இருந்தாலும் நீங்கள் மார்னிங் முகூர்த்த மேக்கப்னாவே கொஞ்சம் ஹைலைட்டர்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனல் டச்சுக்கு நான் ஹைலைட்டர் கொடுத்துட்டு ஃபேஸ் மேக்கப் முடிச்சுட்டு பிந்தி வச்சுருவேன். பிந்தி வச்சு முடித்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஹேர் ஸ்டைல் பார்க்க போகிறோம். பிந்தி வச்சதுக்கப்புறம் மறக்காதீங்க, கண்டிப்பாக இதை சொல்லணும்னு நினச்சேன், நெக்கை கவர் பண்ண மறந்துடாதீங்க. நெக் மேக்கப் வந்து கம்பல்சரி வேணும். நான் என்னோடய அகாடமியில் ஒரு டெக்னிக் என்ன சொல்லுவேன்னா, நெக்குக்கு நான் கன்சீல் யூஸ் பண்ணிவிட்டு பேன் ஸ்டிக் வச்சுப்போம். பேன் ஸ்டிக் வச்சு நாங்கள் சீக்கிரமாக ஃபுல் கவரேஜ் கொடுக்கறதுக்காக நெக்குக்கு யூஸ் பண்ணுவேன். அண்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நெக்கு ஃபேஸ்க்கு என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிங்களோ அதே ஸ்டெப் பண்ணி கூட நீங்கள் நெக்கை வந்து ஃபுல் கவர் பண்ணலாம். அந்த டெக்னிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை டைம் இல்லைன்றவங்க பேன் ஸ்டிக்கு வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்டிக்கை வச்சு டக்கு நம்ம வந்து நெக்கை வந்து கவர் பண்ணிடலாம். அண்ட் வந்து ஐ மேக்கப் ஃபைனல் அண்டர் ஐக்கு வந்து ஐ மேக்கப் கொடுத்துட்டு இவங்களோட ஐ மேக்கப் ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். இந்த டஸ்கி ஸ்கின் மேக்கப்பில் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் அதுக்கு உண்டான ஆன்சர் நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணித்தரேன். அதுக்கப்புறம் கண்ணோட மேக்கப் முடித்ததுக்கப்புறம் நம்ம இந்த லுக் வந்து ஃபைனல் பண்ணிட்டோம். அப்புறம் பொட்டு வச்சாச்சு. அதுக்கு கவிதா வந்து ஹாப்பி ஆகிட்டாங்க, அவங்கள வந்து பிடிக்கவே முடியல. மேம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்கன்னு ரொம்ப ஹாப்பியாகி அவங்களே நான் வந்து உங்களுக்கு வந்து நான் ரிவ்யூ கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் போவேன் அப்படின்னாங்க. சரிம்மா, நீங்கள் ஃபைனல் லுக் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் ரிவ்யூ கொடுங்க, எப்படி இருந்தது, அவங்க வந்து பெர்மனன்ட் மேக்கப் கிளாஸ் எப்படி போச்சு, என்னை எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க, இதை பற்றிலாம் கண்டிப்பாக அவங்க வந்து அவங்களே சொல்கிறத நீங்கள் கேட்கலாம். இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச். வாங்க கவிதாவோட ரிவ்யூ வந்து நம்ம போய் கேட்கலாம். பொறுமையாக பாருங்கள். ஃபைனல் வந்து மேக்கப் லுக்கோட ஃபோட்டோஸும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணுங்கள்.